தற்போது இந்தியா முழுவதும் பேசப்படுவத முக்கியமான செய்தியாக மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் முடிவுகள், அதாவது லோக்சபா சர்வே வெளியாகி இருக்கின்றது. மகாராஷ்டிராவுடைய தேர்தல் கருத்து கணிப்புகள், அதில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது பாரதிய ஜனதா வெற்றி பெறுமா என்ற விவாதங்கள் நாடு முழுவதும் மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிரா குறித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 4 மாநிலங்கள் தேர்தல்கள்: ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா. இதில் மகாராஷ்டிரா ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? 288 தொகுதிகள் கொண்ட நிலையில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு குறைந்தது 145 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அல்லது கூட்டணியாக 145 இடங்கள் வேண்டும். அங்கு இப்போது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு இடையே தான் இப்போது போட்டி நடக்குது. இதில் மகாராஷ்டிராவில் இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று லோக்பால் அமைப்பின் சர்வேயில் கூறப்பட்டிருக்கிறது. அங்கு மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் காங்கிரஸ், சரத்பவார், என்சிபி, தாக்கரே, சிவசேனா கூட்டணி 141 முதல் 154 இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணி 115 முதல் 128 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும். மற்ற கட்சிகள் 5 முதல் 8 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக லோக்பால் அமைப்பின் சர்வே தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி, இந்தியா கூட்டணி 44% வாக்குகள், 41லிருந்து 44%. அது மாதிரி பாஜகவின் தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி 38%லிருந்து 41%. 2 பேருக்கும் இடையிலே கிட்டத்தட்ட ஒரு 4-5% டிஃப்ரெண்ட் இருக்கிறதாகத்தான் நாம் பார்க்க முடியும். 41, 44, அது 39, 44 இருக்கலாம், அல்லது 38, 43 இருக்கலாம். ஆகவே 2 பேருக்கும் இடையில் 4 முதல் 5% வித்தியாசம் வருகின்ற போது பல தொகுதிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் லோக்பால் குறிப்பிட்டிருக்கிறது. சுயேட்சை எல்லாம் சேர்ந்து ஒரு 18% வாக்குகளை எல்லாருமே சேர்ந்து பெறுவார்கள். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 2014 என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருந்தது. மோடி ஆட்சிக்கு வந்த நிலையில் 2019 தேர்தலுக்கு பிறகு பாஜக, சிவசேனா கூட்டணியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ் இணைந்து ஆட்சியை உருவாக்கியது. உத்தவ் தாக்கரே முதல்வராக பதவியேற்ற பின்பு அந்த ஆட்சி 2.5 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. அதற்கு பின்பு ஷிண்டே கலகம் செய்தார். தனது ஆதரவாளர்களோடு அவர் சிவசேனாவை விட்டு வெளியேறி பாஜகவோடு கூட்டணி அமைத்தார். சிவசேனா, என்சிபி, காங்கிரஸ் கூட்டணி கவிழ்ந்தது. ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக பதவியேற்றார். இப்போது கூட அதுதான் தொடர்கிறது. அதற்கு மறு ஆண்டே என்சிபி கட்சியில் சரத்பவாருக்கு எதிராக கலகம் செய்துவிட்டு அஜித் பவார் மீண்டும் அங்கிருந்து பாஜக கூட்டணியில் ஐக்கியமானது குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் நடந்த லோக்சபா தேர்தலில் அங்கு எதிர்க்கட்சிகளுக்கு தான் அதிகம் சீட்டு கிடைத்தது. மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 நாடாளுமன்ற தேர்தல் லோக்சபா தொகுதிகளில் அதில் 30 தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா, சரத்பவார் கூட்டணி வெற்றி பெற்றது. அதில் 13 இடங்கள் காங்கிரஸும், சிவசேனா உத்தவுடைய பார்ட்டி 9 இடங்களிலும், சரத்பவார் 8 இடங்களும் வெற்றி பெற்றாங்க. அதே சமயம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் 17 இடங்களில் மட்டும்தான் வெல்ல முடிந்தது. குறிப்பாக பாரதிய ஜனதா அங்கு ஒற்றை இலக்கில் வெறும் 9 தொகுதிகள் மட்டும் வென்றது. ஷிண்டே 7 இடங்களிலும், பவார் 1 இடங்களிலும், அஜித் பவார். இது அவர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மோடி தலைமையிலான அரசாங்கத்திற்கு இது ஒரு பெரும் பலப்பரீட்சை. என்ன பலப்பரீட்சை என்றால், இதே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனே, நாக்பூரிலே பேசுகின்ற போது தொடர்ந்து திரு மோகன் பாகவத் கடவுள் என்று ஒரு தனி மனிதன் யாரும் சொல்லக்கூடாது, அவரை சொல்வராக என்றால் மற்றவர்கள் சொல்லணும், தன்னைத்தானே அவர் கடவுள் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது, ஒரு சேவகன் எப்போதும் தன்னை கடவுள் என்று சொல்ல மாட்டான் என்று மோடியை நேரடியாகவே அவர் விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாக்பூர் மிக முக்கியமாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகமாக இருக்கும் இந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதாவினுடைய வீழ்ச்சி ஒரு பெரும் பின்னடைவை அகில இந்திய அளவிலே ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். மோடிக்கு இது ஒரு பெரும் மௌன சோதனையைத்தான் ஏற்படுத்தும். தற்போது பாஜக மோடி, அமித்ஷாவை ஒதுக்குகிறது. நட்டாவை கூட கடும் எச்சரிக்கை செய்திருக்கிறது. பிஎல் சந்தோஷும் கூட அன்றைக்கு நடந்த நாக்பூர் மீட்டிங்கிலே புனேயிலே அவர் கலந்து கொண்டார். இப்படி ஒரு கட்சிக்குள் முரண்கள் இருக்கின்ற போது இந்த 4 மாநிலத்திலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக மராட்டியத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற காலகட்டத்தில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் 38லிருந்து 41 இருக்கும். இந்தியா கூட்டணி 44% வரை அதிகபட்சமாக வெற்றி பெறும் என்பது அந்த கட்சியில் மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே சமயம் ஜம்மு காஷ்மீர் போன்ற பல்வேறு மாநிலங்கள் மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தும்.
முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மீறி அங்கு லடாக், ஜம்மு காஷ்மீர் இவைகள் அனைத்தும் யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டு 370 ஒப்ரிகேட்டட் செய்யப்பட்ட நிலையிலே அங்கே வெற்றி பெற வேண்டும். அதே போன்று ஹரியானாவிலே இப்பொழுது புதிய ஒலிம்பிக் வீரர்களெல்லாம் மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அங்கும் கூட அவர்களுக்கு பெரும் சோதனை காத்திருக்கிறது. அதே சமயம் ஜார்க்கண்டில் மட்டும் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நாம் இப்பொழுது அவதானித்து சொல்ல முடியாது. ஆக மோடி வெல்ல முடியாத சக்தியா என்று இதுவரை அவர் ஆரம்பிப்பது எல்லாம் வெற்றி பெறுவார் என்ற நிலை தற்போது மாறியிருக்கிறது என்பதே இந்த செய்தியின் நூடாக லோக்பால் சர்வேயின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி.